வணக்கம் நண்பர்களே, மற்றும் கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்குமான உறவுகள் ஏற்பட்டு 70 ஆண்டுகள் நிகழ்வை கொண்டாடி அது தொடர்பாக அதில் கலந்து கொள்வதற்காக சுவிஸிலிருந்து பயணித்த 70 years 70 faces என்ற அந்த அம்சத்தினுடைய ஒருவர் உங்களுக்கு நன்கு அறிமுகமான கணபதி பிரதேஷ் தாகர் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சுதாகரன். வணக்கம். வணக்கம் ஜெயவான். நினைக்கிறேன் உலகமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேக்கல மிகுந்த சிரமத்தின் மத்தியில உங்களோட பயணம் அமைந்திருக்கும் நினைக்கிறேன். பெரும்பாலான விமானங்கள் போக்குவரத்து சேவையெல்லாம் தடைப்பட்டுள்ள நிலையிலையும் நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுல முக்கியமான அம்சமாக இதை பார்த்தீங்கள், இலங்கையை சேர்ந்த தமிழ் தலைவர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டார்களா? அவர்களுடன் உங்களுக்கான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருந்தா எப்படி அமைந்தது அந்த நிகழ்வு? உண்மையை சொல்லணும்னு சொன்னால், இப்போ உதாரணமாக மற்ற நாடுகள்லையோ இல்லாட்டி மற்ற நிகழ்ச்சிகளிலோ கலந்து கொள்ளும் பொழுது, ஒரு நாட்டுக்கு நாங்கள் செல்லும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தொடர்புகளை ஏற்படுத்துறது பேசுவது, இந்த வழக்கம் சுவிட்சர்லாந்து அரசியல்ல பலமாக இருக்குது. அதாவது லொபி இல்லையா, போய் அவருடைய நிலைப்பாடுகளை பற்றி அறிவதும் இணைந்து வேலை செய்வதற்கான விஷயங்களை பற்றி ஆராய்வதும், இந்த வகையான தொடர்புகள் நாங்கள் அதில் பழக்கப்பட்டு வந்துட்டோம். நாங்கள் கனகாலமா சுவிட்சர்லாந்துல இருக்கிறபடினால எங்களுக்கு ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்குது இல்லையா. சோ அந்த கலாச்சாரத்தை இங்க பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு கலாச்சார அதிர்ச்சி காத்திருந்தது. என்னண்டா, யாருமே சிங்கள தலைவர்களை தவிர தமிழ் தலைவர்கள் என்று வந்தவர்கள் எல்லாருமே நாங்கள் போய் ஓரளவுக்கு ஸ்மால் டோக் ஆரம்பிச்ச உடனேயே அதுல இருந்து எப்படி நகரலாம் என்ற நோக்கத்திலேருந்து தான் வெளியேறினார்கள். வெளியே இருந்து ஆழமாக யாருமே கதைக்கவில்லை. 70 ஆண்டுகள் 70 முகங்கள் என்ற இந்த தீமோட நடந்த இந்த நிகழ்வுல எந்தெந்த தமிழ் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள்? அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்டார், செல்வநடை கலநாதன் கலந்து கொண்டார், டாக்டர் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டார், ஸ்ரீதரன் கலந்து கொண்டார், சுமந்திரன் கலந்து கொண்டார். ஸோ அது கூடுதலான தமிழ் தலைவர்கள் அதில் கலந்து கொண்டார். அதோட எதிர்கட்சி சார்பாக சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். மற்றும்படி மற்ற ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்பிமார் ஒரு 2 பேர் கலந்து கொண்டார்கள். தமிழ் மக்கள் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஒரு தமிழ் மக்களுக்கு இடையில ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துறதுக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பிலையும் நிறைய முதலீடுகளை செய்து வருகின்றது, பல்வேறு உதவி திட்டங்களை செய்து வருகின்றது. இவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தார்கள். அப்படி இருந்தும் இவர்கள் ஏன் இதை ஒரு முக்கிய விடயமாக எடுத்து இந்த நிகழ்வை பேச்சுவார்த்தையில ஈடுபடையில் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது பெரிய வார்த்தை, அதாவது கலாச்சார அதிர்ச்சி என்று சொல்றீங்களா? அது என்னென்றால், என்ன பொறுத்தவரையிலே நான் நினைக்கிறேன், இவர்கள் இன்னும் ஒரு ஆதிக்க சக்திகளாக தங்களை கருதுவதும் தாங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பதும், விட்டு கொடுத்து மனம் திறந்து கதைக்கிறதுக்கு தயாரில்லாத போக்கும், இவர்கள் நாங்கள் ஏன் இவர்களுடன் கதைக்க போவதும் அல்லாட்டி இவர்களுக்கு இன்னொரு அகெண்டா இருக்குதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வருகின்றது. இப்ப இதுல நான் என்ன பார்த்தேன்டா, சுவிட்சர்லாந்து ஒரு செய்தியை சொல்ல வலிக்கிறது. இந்த நிகழ்வுல மிக சாதாரணமான ஒரு நிகழ்வு, ஒரு சின்ன ஒரு அப்பரேட்டிவோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் இங்க இருக்கிற துதுரையாளர் தலைவியா இருக்கிறவ மிகவும் சிம்பிளாக அந்த பேச்சை ஆரம்பிச்சு எல்லாரும் கூடி நிக்கத்தக்கனா ஒரு மேடை போடப்பட இல்லை, ஒரு கதிரை போடப்பட இல்லை, எல்லாருமே நின்றபடி தான் ஆரம்பிக்கப்பட்டது. Vanakkam, Salam Alaikum, good evening to all of you. Although we have difficult times right now and not really times to celebrate, it's still a great pleasure for me to welcome you here tonight to launch our exhibition 70 Years, 70 Faces. This year, we commemorate 70 years of diplomatic relations between Sri Lanka and Switzerland. So when we first discussed how to mark our 70th anniversary, we quickly agreed that our focus should be on people.
இவர்களும் ஒரு கலாச்சாரத்தை அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் இந்த இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கோ இல்லாட்டி இலங்கை அரசியல்வாதிகளுக்கோ. என்ன பிரச்சனைனா இவர்கள் என்ன அகெண்டால் இருக்கிறார்கள், ஏன் இவர்கள் கதைக்க மறுக்கிறார்கள், இவர்கள் சில வழிகள் எனக்கு ஒரு எண்ணம் வந்து இந்த டயஸ்புராக்கள் காசு கொடுப்பதற்கு மட்டும்தான் இவர்கள் டயஸ்புராக்களை பயன்படுத்துகிறார்களா, டயஸ்புராக்களை இவர்கள் மிகவும் கேவலமான முறையில நினைக்கிறார்களா, இவர்கள் இங்கே இருந்து போய் அங்கே இருக்கிற மேல சில கூடங்கள் கலவரத்துக்கு ஆண்டி போனவர்கள் இவர்கள் இன்று திரும்பி வந்து எங்களோட பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறார்களா, இந்த கேள்வி எல்லாமே எழும்புகிறது. என்ன பொறுத்தவரை நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை தமிழ் தலைவர்களும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஏனென்றால் அவர்கள் வந்து தங்களை வந்து மிக தகுதி வாய்ந்தவர்களாகவும் தாங்கள் ஒரு மன்னர்கள் என்ற நினைப்பில் தான் வாழ்கிறதாக எனக்கு தெரியுது. சாதாரணமாக உங்களுடைய வீட்டில் ஒரு விருந்தாளி வந்திருந்தால் நீங்கள் கேட்பீர்கள், உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது, நீங்கள் என்ன மாதிரி வந்தீர்கள், என்ன மாதிரி எப்படி இருக்கு உங்களுடைய நாட்டு நிலைமை, உங்களோட வீட்டு நிலைமை எப்படி இருக்கு, ஒரு ஸ்மால் டோக் கொண்டு வரும் இல்லையா. அந்த டோக்கை அவர்கள் மேற்கொள்ள தயார் இல்லை. இவர்கள் வந்து எத்தனை பேர் போயிருந்தீங்க சுவிஸ்ல இருந்து இலங்கைக்கு? சுவிஸ்ல இருந்து நாங்கள் ஒரு 3 பேர் தான் வந்திருப்பேன். ஒரு இன்னொருவர் வந்து அந்த கல்வி தமிழ் விடுதலை புலிகளுடைய கல்வித்துறையில இருந்தவர் வந்து முந்தி இருந்தவர் வந்து கலந்து கொண்டிருந்தார். அவரோட சேர்ந்து நானும் அவரும் தான் சுவிஸ்ல இருந்து. மற்றது இன்னொரு பெண், ஒரு என்ன சொல்ற தத்தெடுக்கப்பட்ட ஒரு பெண், அவ வந்திருந்தா. அவ வந்து கூட தமிழ் கதைக்க மாட்டா, அவருக்கு வேற பாச தான் தெரியும் இல்லையா. ஸோ நானும் அவரும் தான் நாங்க இருந்தோம். நானும் அவருமே இருந்து கொண்டு இப்போ எனக்கும் அவருக்கும் நியாயமான கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக எங்களுக்கு அது ஒரு இஷ்யூ இல்லை. என்ன நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு என்ன நன்மை வரும் என்ற சிந்தனை மட்டும்தான் இருக்குது. ஸோ பாதைகள் மாறி இருக்குது, சிந்தனைகள் மாறி இருக்குது. அப்ப அவரும் என்னோட காட்சி கொண்டிருக்கல, அவரும் இருந்து சொன்னார், இவங்க ஒன்றுமே எங்களுக்கு செய்ய போறதில்லை. இவங்கள் என்ன சொல்றது, தாங்கள் தங்கட பொக்கெட்டுகளை நிரப்புறதுக்கும் தங்கட இடங்களை தங்கட கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கும் தான் இருப்பாங்க வழியே இவங்கள் மனம் திறந்து மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற சந்தேகத்தை அவரும் வெளிப்படுத்தியிருந்தார். உங்களோட உரையில உங்களோட பேச்சில இருந்து தெரியுது எவ்வளவு தூரம் அவர்கள் உங்களை என்ன சொல்ற இக்னோர் பண்ணி வைக்கிறோம் அல்லது ஒரு மேற்கொள்ள மறத்திருக்கணும். நீங்கள் 2 பேருமே அந்த நாட்டு அரசியலோடையும் சுவிஸ் நாட்டு அரசியலோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கீங்க. சுவிஸ் நாடு இலங்கைக்கு ஒரு வகையான சமஷ்டியை கொண்ட ஒரு நாடாகவும் இருக்குது. அது இந்த ஒரு முடலைத்தான் இலங்கையும் பின்பற்றலாமோ என்ற யோசனை எல்லாம் இருந்திருக்குது நீண்ட காலமாக. அப்ப அவர்கள் அறிந்து கொள்றதுக்கு பல விடயங்கள் இருக்கு. இப்ப இந்த நிகழ்வு எங்க நடந்தது? உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஒரு கண்காட்சி அரங்கத்துல நடந்தது. அதாவது ராடிக்கல் கேலரியில நடந்தது. அது வந்து கொழும்புல இருக்குது. அது ஒரு கண்காட்சி அகமது. மிக சிம்பிளாக, அதாவது என்ன சொல்றது, இவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். இவர்களுக்கு என்ன, நான் பார்த்தேன் சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்தார்கள், அவர்களோட ஒரு 4 கேமரா வந்தது, அவரோட வீடியோவும் வந்தது, அவரை வந்து எல்லாரும் படம் எடுத்தார்கள். ஆனா யாருமே அவைய கூப்பிட்டு மேடையில் இருத்தவும் இல்லை, இவர்களையும் கூப்பிடவும் இல்லை. ஆக இந்த 70 ஃபேஸஸை கொண்டவர்களுக்கு மட்டும் ஒரு அடையாளத்துக்காண்டி ஒரு மாலைகளை போட்டு இவர்கள் தான் 70 பேர். நீங்கள் போய் இங்க இருக்கிற எக்ஸிபிஷன்ல இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்லேட் வழங்கப்பட்டது. அந்த சாக்லேட்டோட அவர்களுடைய படங்களும் இருந்தது. அந்த படங்களை எடுத்துக்கொண்டு போய் இவர்களை பற்றி நீங்க அறிய விரும்பினால் ஒரு தூண் மாறி அதுல எல்லாருடைய விவரங்களும் இருந்தது. அவர்களை போய் அறிஞ்சு நீங்கள் அவரை பற்றி ஏன் இவர்கள் இந்த நிகழ்வை தெரிவு செய்யப்பட்டார் என்றதை அறிய சொல்லிதான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். யாருமே எந்த தமிழ் அரசியல்வாதியோ அல்லாட்டி அந்த வந்த எதிர்கட்சி தலைவரோ அவர் மட்டும்தான் கொஞ்சம் வாசிச்சார் ஆரம்பத்துல. எந்த படத்துக்காண்டி வாசிச்சாரோ வீடியோ கண்டு வாசிச்சாரோ தெரியும். மற்ற ஒருவரும் வாசித்ததை நான் காணவில்லை. மேலேயும் இருந்தது, கீழேயும் இருந்தது, கீழேயும் இருந்தது. ஸோ கீழே ஒருத்தரும் போகையில்லை. இவர்கள் மேல நின்றார்கள், இவர்களுக்கு அப்புறம் கொடுக்கப்படுது, குடித்தார்கள், அவ்வளவுதான், தங்களுக்கு அழைச்சார்கள், அவ்வளவுதான். சோ ஒரு ஏன் இந்த நபர்கள் 70 பேர் ஏன் அவர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டாங்க முகத்தை காட்டுறதுக்காக? ஏன்டா நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு. அன்றைத்தான் பார்லிமெண்ட் முடிஞ்சு நினைக்கிறேன். அப்படியே வந்த கையோட இங்க வந்திருக்கிறேன். எல்லாம் இன்விடேஷன் போயிருக்கும் இல்லையா, இவர்களுக்கு இன்விடேஷன் போயிருந்தா அந்த இன்விடேஷன் பெற்றுக்கொண்டு இவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். மற்றபடி அறிய வேணுமென்றோ அல்லாட்டி என்ன வகையில இவர்கள் இதை ஆர்கனைஸ் பண்றார்கள், இது ஒரு புதிய வகையா இருக்கிறது. ஒரு அரசியல் நிகழ்வு சாதாரண மக்கள் 70 பேர், அதாவது அதோட டயஸ்போரா மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம், சுவிட்சர்லாந்துல இருந்து 10க்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்த ஈழத்து தமிழர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஈழத்தமிழர்கள் வந்து 40 வருடத்துக்கு முதல் ஒன்றுமே இல்லாம போய் சேர்ந்த அகதிகள்.
விளங்குதோ? அவர்கள் இன்றைக்கு ஒரு கால் பதித்து அந்த நாட்டுல ஒரு அரசியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையில அவர்கள் ஏதோ ஒரு தளங்கள்ல கால் படுத்திருக்கிறார்கள். இவர்களை அவர்கள் கௌரவித்து, ஏனென்றால் அவர்களுடைய பேச்சிலேயே அவர் சொல்றாருன்னா மக்கள் தான் மத்தியம், மக்களுடைய நிலைமை தான், இவர்கள் எல்லாம் ஒரு மக்களுடைய பிரதிநிதிகள், இவர்கள் இந்த 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 பாலத்தை கட்டுறதுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார்கள் காலங்காலமாகவோ இல்லாட்டி 40 வருட காலமாகவோ இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட காலம். அந்த செய்தியை அவர்கள் சொல்றார்கள். தனி அரசியல் மட்டுமல்ல, மக்கள் தான் முக்கியமானவர்கள், மக்களுடைய சிவில் சமூகம், இந்த சமூகம் தான் முக்கியமானது என்ற ஒரு மெசேஜையும் அவர்கள் சொல்றார்கள் இவர்களுக்கு. ஆனா இந்த மரமண்டிகளுக்கு அது ஏறிச்சுதான் எனக்கு ஒரு டவுட். என்னன்னா இவர்கள் யாரையும் வாசிக்கவும் இல்லை, போய் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. 70 years 70 faces என்ற இந்த தீமில 10 பேர் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியா? அவர்கள நீங்கள் 2 பேர் தான் வந்திருக்கிறீங்க அந்த நிகழ்வுல. வர்றதாக இருந்தது, வரையிலாம போயிட்டு கூடுதலா. ஆனா வந்த உங்கள் 2 பேரோட அவர்கள் ஒரு ஒரு உறவை ஏற்படுத்தி இருந்தால், ஒன்று நீங்கள் அங்க இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்ற உறவு பாலத்தை கட்டியமைக்கக்கூடியதா இருந்திருக்கும். அதாவது நீங்கள் சுவிஸ் கட்சி, சுவிஸ்ல இல்ல ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறீர்கள். உங்களுடைய மற்ற நபரும் விடுதலை புலிகளுடைய கல்வித்துறையில இருந்த மற்றவருக்கும் அந்த விஷயங்கள் இருந்திருக்கு. நியமன கால அனுபவங்கள் இருக்கலாம் இல்லையா கூடுதலா? சோ இதுதான் பிரச்சனை. என்னன்னு சொன்னா இவர்களுடைய கல்வி அமைப்போ அல்லது இவர்களுடைய எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, அது சொல்றது சரியானு தெரியல, இந்த யாழ்ப்பாண மேலாதிக்கத்துவத்தின் ஒரு வகையான கலாச்சாரம் இவர்கள்ட்ட இருக்குதா, இவர்களோட அதிகாரத்தன்மை வாய்ந்தவர்களா இருக்கிறார்களா என்ற அந்த கேள்விகள் எல்லாம் என்னிடத்துல எழுதுது. இப்ப நாங்களும் இங்க இருந்தா அப்படித்தான் இருந்திருப்போமா என்ற கேள்வியும் எனக்கு எழுதுது. இல்ல, எனக்கு நாங்கள் வெளிநாடுகள்ல ஒரு சின்ன கூட்டம் வச்சாலுமே கூட்டம் முடிந்தா பிறகு ஒரு பெரிய கூட்டம் நடக்கும். அதுலதான் முக்கியமான உரையாடல்கள் எல்லாம் நடக்கப்படும். அந்த கலந்து முக்கியமாக தங்களுக்குள்ள தங்களுடைய வட்டங்களுக்குள்ள பேசி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று பில்ட் பண்ணப்படும், ஒரு உறவு பாலம் ஒன்று கட்டப்படும், தொடர்புகள் வலுப்படும். அப்படி இருக்க வெளிநாட்டில இது ஒரு அவர்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான சந்தர்ப்பம், உங்களுக்கும் ஒரு அவர்களை அறிகிறதுக்கான ஒரு முக்கியமான சந்தர்ப்பமா இருந்திருக்கும். அவர்களையும் அறிமுகப்படுத்தவில்லை, உங்களையும் அவர்கள் அறிந்து கொள்ள நாங்கள் அறிமுகப்படுத்தினான். நான் போய் எல்லார்ட்டையும் சொன்னேன், நான் யாரு எங்க இருந்து வந்திருக்கிறேன்னு எல்லாம் சொல்லி நானாத்தான் போய் சொன்னேன். நானா போய் சொல்லி அவர்களோட ஒரு படமும் எடுத்துக்கொண்டேன். ஏன்டா எனக்கு ஒரு நான் எந்த பொது வழியிலே நான் வெளியிடல, ஏன்டா எனக்கு விருப்பமாக இருக்க. இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு வேற இல்லை. அடுத்த கட்டத்துக்கு ஓகே வாங்க, நாங்கள் கதைப்போம், இல்லாட்டி நீங்கள் என்ன இங்க சந்திக்கலாம், இல்லாட்டி நீங்க வாங்க நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி எந்த விதமான இதுகளும் கொடுக்கப்படவில்லை. அதிலே இருந்து நான் அறிந்து கொண்டேன் வந்து இவர்கள் எந்தவித நெகோசியேஷனுக்கும் தயார் இல்லை, எந்தவித லொபிக்கும் தயார் இல்லை. இவர்களுடைய ஒரு பிக்ஸ்ட் அஜெண்டா இருக்கு, இல்லாட்டி இவருடைய கலாச்சாரங்கள் இவர்களை தடுக்குது மற்றவர்களோட இணைந்து பேசுவதற்கு. அதாவது இவர்கள் பெரிய அளவுல எதையுமே கற்றுக்கொள்ளல என்றதும் என்னால புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்தது. இவர்கள் தனிநபர்கள் அல்ல, இவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள். இப்ப இவர்கள் வெறுமனே இலங்கை பாராளுமன்றத்துல போய் இருந்துட்டு வாரதுதான் இவர்களுடைய பணி அல்ல. இவர்கள் சர்வதேச ரீதியாக இந்த தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. வடக்கு கிழக்குல அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படல, மக்கள் வெளியேறுகிறார்கள் வடக்கு கிழக்கே இருந்து. அப்படின்னா உங்களை போன்றவர்களை பேசி அங்கே ஒரு அபிவிருத்தியை முன்னெடுக்கிறதுக்கோ அல்லது உங்களூடாக வேறு அரசாங்கத்தோடு நேரடியாக இணைந்து அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கோ இவர்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். எனக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, நான் சுமந்துடைய பொலிட்டிக்க வந்து பலர் விமர்சிக்கும் பொழுது நான் அவர்கிட்ட நியாயம் இருப்பதாக பார்க்கிற ஒரு ஆளத்தான் இருந்தேன். நேரடியாக சந்திச்ச பொழுது, நான் அவருடைய கதைத்த பொழுது, அவர் முழுக்க அந்த விஷயங்களை எவ்வளவுக்கு என்னட்டே இருந்து அந்த விஷயங்களோட கதைக்கிறதுக்கு தவிர்க்கலாமோ அவ்வளவுக்கு தவிர்த்து அதுல இருந்து எஸ்கேப் ஆனார்ன்னு தான் நான் சொல்றேன். அது கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. நேரடியாக சந்திக்கும் பொழுது இவர்கள் ஒரு வேறு நபர்களாகவே இருந்தார்கள். உங்கள் ஊடாக சுவிஸ் பிரதிநிதியாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? சுவிஸினுடைய பிரதிநிதியாக, ஒரு தமிழ் பிரதிநிதியாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கூட அவர்கள் அதை கட்டமைச்சிருக்கலாம், அந்த உறவை கட்டமைச்சிருக்கலாம். நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் முதல் போன உடனே முன்னுக்கு இருந்த போஸ்டர் வந்து ஃபாரா ருமியுடைய, அதாவது தேசிய சபை உறுப்பினருடைய மெசேஜும் அவருடைய போஸ்டரும் தான் முன்னுக்கு இருந்தது. சோ அவர்கள் எவ்வளவு முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் வந்து தேசிய சபையில தெரிவு செய்யப்பட்ட ஒரு இலங்கை பெண்மணி, சுவிஸ் பாராளுமன்றத்தின் இணைத்தலைவரும் கூட, அதாவது ஃபர்ஸ்ட் லேடி என்று சொல்லுவார்கள் இல்லையா, மற்ற அமெரிக்கா போன நாடு இல்லையா, அவரும் ஒரு ஃபர்ஸ்ட் லேடி. அந்த அடிப்படையிலான தகுதியான ஒரு துறையில இருக்கிறார். அவர் தான் முன்னுக்கு
முன்னுக்கு வச்சிருந்தாங்க. முதல் போன உடனே கண்ணுக்கு தெரிகிற இதாக இருந்தது. சோ அவர்கள் எவ்வளவுக்கு இந்த மெசேஜை சொல்ல வழிகிட்டார்கள். நாங்கள் வந்து யாரையும், எந்த மனிதர்களையும், எந்த சமூகத்திலிருந்து வந்தவர்களையும், எந்த கலாச்சார பிணை இருக்கிறவர்களையும் நீங்கள் எங்கே வந்தாலும் எல்லாரும் சமம் என்ற அடிப்படையில நாங்கள் அதை கையாளுறோம் என்றதையும் சொல்ல முனைஞ்சிருக்கலாம். ஆனா இந்த வந்திருந்தவர்களுக்கு அது விளங்கிச்சுன்றது எனக்கு தெரியல. எனக்கு புரியல. எங்கள தரப்புல இருந்தும் பல கட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள் வந்திருப்பினம் நினைக்கிறேன். சஜித்தை தவிர அவர்களுடைய உறவு எப்படி இருந்தது? அவர்கள் வந்து நியாயமான நேரம் எங்களோட கதைத்தார்கள், பேசினார்கள். எங்க இருந்து வந்திருக்கு, நாங்க சேர்ந்து வேணும், அவருடைய இதுகளை தந்தார்கள். உதாரணமா இந்த இனோகா கமேகி என்று சொல்ற பெண்மணி, அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த அவருடைய கணவரை கொல்லப்பட்ட செய்தியாளர் இல்லையா, மிக அவ வந்திருந்தவ. அப்ப அவ எல்லாரும் வந்து எங்களோட கதைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் தயாராகும் என்று கதைச்சவே தங்களுடைய காடுகளை கொண்டு தந்திச்சிருந்த தங்களோட தொடர்பை வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. சோ இதுதான் அந்த கல்ச்சரல் டிஃபரெண்டா நான் பார்த்தேன். ஏன்னா அதோட அந்த நிகழ்வுக்கு வந்த ஒரு நபர் தான் அந்த சாக்லேட்டுகளை செய்து கொடுத்திருக்கிறார். அந்த நிகழ்வுல அவர் என்னட்ட வந்து நியாயமான நேரமா கதைச்சார். நாங்களுடைய சாக்லேட் இது நாங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு சோ அந்த இருந்து, அதாவது கட்சி தொடர்புல இருந்து அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்கள் வரையும் சிங்கள மக்களுடைய வந்தவர்கள் எல்லாரும் மிக ஃப்ரெண்ட்லியாகவும் நியாயமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. ஆனா ஒரு தமிழர்களும் எங்களோட நாங்கள் எல்லா மொழியும் பேசக்கூடியதான் இருந்தாங்க. அதாவது எங்களுக்கு ஆங்கிலம் பிரச்சனை இருக்கையில, எங்களுக்கு சிங்களமும் பிரச்சனை இருக்கையில, தமிழும் பிரச்சனை இருக்கையில, ஜெர்மனும் பிரச்சனை இருக்கையில. ஆனா எங்களுடைய கதைத்தவர்கள் கூடுதலாக சிங்கள நண்பர்கள் மட்டும்தான். இதுல ஒரு கேள்வி எழுது என்னென்றால், ஒரு சக தமிழரோடையே இவர்கள் கதைச்சு தகவல்களையோ அல்லது திட்டங்களையோ பரிமாற முடியலை என்றால், நாங்கள் என்னென்ன வேற்று சமூகங்களோட இந்த உறவுகளை வளர்க்க போறோம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குதான். என்னென்ன சிங்கள மக்களோட நாங்கள் உறவை வளர்க்குவதை விடுவோம், எங்களோட பிரச்சனையை தீக்கிறதுக்கு நாங்கள் பேசியே ஆக வேணும் தானே. அதனாலதான் இன்றைக்கு நான் இங்க வந்த அப்புறம் நான் யோசிச்சு, நான் வந்து இதை இந்த ஜெனரேஷனால மாற்ற முடியாது. இந்த ஜெனரேஷன் மாற போறதும் இல்லை, இவர்களை மாற்றவும் முடியாது. அடுத்த ஜெனரேஷன், இந்த அரசியலுக்கு வரப்போற புதிய ஜெனரேஷன் புதிய கலாச்சாரங்களுடன் புதிய நடைமுறைகளுடன் வருவதன் மூலம்தான் இது சாத்தியப்படும் என்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா இவர்கள் ஆட்சி கட்டுல என்னதான் சுயாதீன உரிமைகள் கொடுக்கப்பட்டு, இவர்களுக்கு ஒரு தனிப்பிரதேசங்கள் ஒடுக்கப்பட்டு, அந்த மாகாணங்கள் ஒடுக்கப்பட்டாலும் இவருடைய கலாச்சாரம் மாறாத வரைக்கும் அந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் படைக்க போவதில்லை. இவர்கள் தங்களுக்குள்ளேயே கூடி தங்களுடைய சுயநலங்களோடையே வாழ்க்கை நடத்துறது தான், அதை வச்சு பயன்படுத்துவார்களை வழிய இதுக்கு என்னுடைய தகவல் இருந்தா, மக்கள் அரசியலை கற்றுக்கொள்ளணும், மக்கள் அரசியலை புரிஞ்சு கொள்ளணும், மக்கள் இந்த அரசியல்ல மிக சிறப்பாக அனலைஸ் பண்ணி இவர்கள் எம்மை பிரதிநிதிகள் மக்கள் தீர்மானிக்கும். தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு அழைக்கப்பட்டார்களா, வந்திருந்தார்களா? யாராவது வந்திருந்தவர்கள் அவருடைய எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அவர் தான் அடுத்ததாக ஸ்பீச் பண்ணியிருந்தார். அவரும் சொன்னார், சுவிஸ் வந்து பல சமயங்கள்ல தங்களுக்கு கை கொடுத்தது, அதாவது இந்த கடைசியா நடந்த புயல் நேரங்களையும் கை கொடுத்தது. அது வந்து தண்ணிய வெளியகற்றுவதற்கான இயந்திரங்கள், அதிகாரிகள், நோஹாவ் கொண்ட ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் எல்லாமே அனுப்பி இருந்தது சுவிஸ் வந்து என்றதுக்கு அவர் நன்றி தெரிவித்திருந்தார் தங்களுடைய நெருக்கமான உறவு சம்பந்தமாக. இது எப்படி நான் பாக்குறேன்னு சொன்னா, ஒரு பிசினஸா இருக்கட்டும், நாங்கள் இப்ப இடதுசாரி அரசியல் எல்லாத்தையும் தவிர்த்து, இந்த பூகோள அரசியல் எல்லாத்தையும் தவிர்த்து பார்த்தோம்னா, ஒரு கலாச்சாரம் என்பது வந்து பேசுவது, அது சம்பந்தமாக ஒரு இணைவை எட்டுவது, அதன் மூலமாக எங்களை புரிஞ்சு கொள்வது, இதுதான் முக்கியமானது. எந்த விதமான லோபிகளுக்கும் அந்த லோபிகளையே செய்யறதுக்கு இவர்களுக்கு தயாரில்லை. அங்க வந்திருந்த பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் அவர் வந்து என்னோட வந்து நியாயமான நேரம் காய்ச்சிருந்தார். அதாவது வந்து தங்களுடைய இவ்வளவு தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள், இங்கிலாந்துல இவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள், பிரான்ஸ்ல இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்களோ, நீங்க எல்லாரும் நல்ல நிலைமையில வந்திருக்கீங்க, தங்களுக்கு அது ப்ரௌடா இருக்கு என்று சொல்லி. ஸோ அவர் என்னோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இன்னொரு நாட்டுக்காரர், அதாவது இங்கிலாண்டை சேர்ந்தவர் இல்லையா. ஸோ அவர் கூட வந்து கலைக்கிறார். அப்ப இவர்கள் அது சம்பந்தமாக இருக்காது. மிக மிக ஒரு கலாச்சார அதிர்ச்சியும் இவர்கள் மக்கள், எனக்கு இந்த நிகழ்வுல சொல்லக்கூடியது, எங்களுடைய தமிழ் மக்கள், இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இவர்களை வடிவாக இனங்காணவும். இவர்கள் யார்? இவர்கள் தான் எங்களுடைய பிரதிகளா? இவர்களை அடுத்த முறை என்றாலும் தங்களுடைய தேர்தல்கள் பெறும் பொழுது தங்களுடைய பதில்களை இவர்கள் கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இவர்கள் வெள்ளை இன பிரதிநிதிகளை சந்தித்தார்களா?
அல்லது அது அவர்களோட கூட எந்த விதமான உரையாடல் ஒவ்வொருவரையும் தங்களுக்குள்ள கலத்து கொண்டார்கள். செல்வண்ணா அடக்கதான், ஸ்ரீதரன், அல்லாட்டி கையெந்த பொன்னம்பலம் அவர்கள் பக்கத்துல சுமந்திரனும் மக்கள் பக்கத்துல நின்றிருந்தார்கள். அவர் தங்களுக்குள்ள ஏதோ கழிச்சு கொண்டிருந்தார்களே வழிய இங்கால திரும்பியே பார்க்கவில்லை. தங்களுக்கு தெரிஞ்ச சில சிங்கள நண்பர்கள் 1-2 பேரோட கலைத்துக்கலாம், அது நான் அவதானிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அங்க இருக்கிற காய்க்கலாம், சுவிஸை சேர்ந்தவர்களோட காய்க்கிறதானே முக்கியம், அல்லது அங்க வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள், நாட்டு பிரதிநிதிகளோட தானே உங்களுக்கு மிக முக்கியமானது. இவர்களை மாலை போட்டு கூப்பிட்டு இவர்களை கதிரையில இருத்தினால்தான் கலைப்பார்களோன்றது எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. எனக்கு தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வடக்கு கிழக்குல உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தார்கள். இளங்குமரன் ஒருவரும் பெறவில்லை. அவர் பெறவில்லை. அவர்கள் வந்திருந்தால் எனக்கும் ஒரு சந்தர்ப்பமா இருந்திருக்கும், அவருடைய மைண்ட் செட்டை வாசிப்பதற்கும் அல்லது புரிஞ்சு கொள்வதற்கும். அவர்கள் வரவில்லை. அது கட்சியில முடிவா இருக்கலாம், ஒரு கட்சியை சேர்ந்து எத்தனை பேர் வரலாம் அப்படியும் இருக்கலாம், அல்லாட்டி தொடர்புகள் ரீதியாகவும் அரசாங்கம் எல்லாருக்கும் இன்விடேஷனை கொடுத்துச்சுதான்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய முக்கிய செய்தியாக நான் பெற்றுக்கொண்டேன் என்றால், இந்த கண்காட்சி வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட போகின்றது. அக்டோபர் மாதம் யாழ்ப்பாணத்துல நடைபெற போகின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி. தமிழ் மக்கள் தவறுகளை மீண்டும் அக்டோபர்ல விடாமல் இருக்கிறதுக்கு அக்டோபர்ல விடாம இருக்கிறதுக்கு நல்ல செய்தி. ஆனா வடக்கு கிழக்குல இருக்க தமிழர்கள் தானே இந்த 10 பேர் பிரதிநிதித்துவத்துல வந்தவர்கள் விளங்குதோ, அதாவது இந்த 70 பேர்கள்ல. சோ அப்ப அதனால அந்த வடக்கு 10 பேருக்கு ஒரு முக்கியமான, இவர்கள் எப்படி அங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சார்கள், இவர்கள் எப்படி இப்படி ஒரு தீர்மானமான ஒரு சக்தியாக இப்ப இருக்கிறார்கள் என்ற காட்டுறதுக்கும் விளையலாம். அல்லாட்டி இன்னும் ஒரு நெருக்கமான ஒரு இணைப்பை வடக்கு கிழக்குகளோட வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கலாம். அது ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி நினைக்கிறேன். மிக வரவேற்க வடக்குல தான் நடக்க போகின்றது, யாழ்ப்பாணத்துல நடக்க போகின்றது. அக்டோபர்ல ஒரு கண்காட்சி இது தொடங்க போகின்றது. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றது. சொல்ல தெரியல, என்னுடைய நிலைமையை பொறுத்து நான் யோசிப்பேன் என்ன மாதிரி. ஆனா சில வழியில வரக்கலாம், சில வழியில வேற இல்லாம இருக்கலாம். நான் பார்த்து யோசிக்கலாம். ஏன்னா இதே மாதிரி இருக்குமாக இருந்தால் கடைசி வரைக்கும் நான் வர மாட்டேன். ஏன்னா அது ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்வாக நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு அடியோட தொடர்பு இருந்து கூடுதலா இப்ப இன்றைக்கு எம்பசில இருக்கிற வடக்கு கிழக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு தமிழ் பெண், அவ வந்து என்னோட நியாயமான நேரம் என்னோட காய்ச்சா என்னுடைய ஜெர்மன் கட்டுரைகள் எல்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி வாசிச்சிருக்கிறா. அவ சொன்னா எதிர்காலத்துல நீங்க எழுதும் கூடுதலா தான் என்னோட தொடர்பு இருக்கலாம், கிளிநொச்சிக்கு நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவ சொன்னா கிளிநொச்சிக்குள்ள நான் அந்த டைம்ல நிற்பேன், தயவு செய்து தன்னோட தொடர்புகளை சொல்லி டெலிபோன் அடிக்க சொல்லி தான் கிளிநொச்சியில வந்து என்ன சந்திக்கிறேன்னு சொல்லி. சோ இதுதான் உறவு பாலம். சோ அந்த பெண்மணி ஒரு தமிழ் பெண்மணி தான். ஆனா அவ வந்து சுவிஸ் அரசாங்கத்தின் வடக்கு கிழக்குக்கு பொறுப்பானவர். அங்கால மற்ற பக்கம் ஒரு சிங்கள நண்பர், அவர் தான் இங்கால பக்கத்துக்கு பொறுப்பாளர். ஓரளவுக்கு உங்களோட காய்ச்சல் ஏன் எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள் அபிவிருத்தி அடையலைன்னா நாங்கள் யாரோடையும் ஒரு உறவுகளை வளர்த்துக் கொள்ளவும் இல்லை, எங்களுடைய தேவைகளை முன்வைக்கவும் இல்லை நினைக்கிறேன். நாங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறோம். முதன்மா நான் வந்து வந்தது இப்ப இன்றைக்கு இந்த முறை வந்தது வந்து கூடுதலா இந்த நிகழ்வுக்கும் அதோட கிளிநொச்சியில பல நீர் சம்பந்தமான திட்டங்களை பார்வையிடறதுக்கும் புதிய திட்டங்களை பாகரிலே ஒரு பெரிய ஒரு கிராமம் ஒன்று, சின்ன கிராமம் ஒன்று. அந்த கிராமத்துல ஒரு 70 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அவர்களுக்கான தண்ணி வழங்குறதுக்கான முழுக்க எல்லாம் செய்து முடிச்சாது. அதுக்கு திறப்பு விழாவுக்காகட்டியும் இந்த புயலால பாதிக்கப்பட்ட மக்கள் பதுளையில ஒரு 350 சிறார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான பள்ளிக்கூட உபகரணங்கள் கொடுக்கறதுக்கு தான் வந்தனர். ஆனா கிளிநொச்சியில ஸ்கந்தபுரத்துல நாங்க ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்தாங்க. விவசாயிகளுக்கு ஒரு தண்ணி வழங்கும் திட்டம் உண்டு. அது ஒரு மற்ற பல நிறுவனங்களோட சேர்ந்து செய்தாங்க. ஆனா நார்மலா இப்ப நான் அந்த பிரதேசத்துல எம்பியா இருந்தா எவ்வளவு ஆர்வப்படுவன், இப்படி ஒரு ஆள் வருது, ஓகே நாங்கள் வேறு திட்டங்களையும் இதுக்கு மூலமா செய்யலாமா. ஒரு விதமான முயற்சியும் உங்களுடைய எம்பி மேல கிடையாது. தங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்புறது மட்டும்தான். ஏன் இவர்களால் தொடர்பு கொள்ள முடியல. ஒரு ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறார்கள், சரி முடிஞ்ச அப்புறம் இது யார் செய்தார்கள், இவரோட தொடர்பு கொள்ள வேணும், நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற மக்களுக்கு இன்னும் பல ப்ரொஜெக்டுகள் தேவைப்படுது என்றது எல்லாம் சொல்லியிருக்கலாம். உதாரணமா அக்கராயன் பகுதிகள் எல்லாம் பல குடியேற்றப்பட்ட பகுதியில் அந்த அக்கராயன் குளத்திலிருந்து தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் போய் பார்த்தேன். ஆனா அதுக்கு ஒரு பெரிய திட்டம் அது வந்து அரசாங்கத்தோட தொடர்பு ஒன்றுதான் செய்ய முடியும். ஆனா அப்படியான திட்டங்களை கூட இந்த எந்த விதத்திலையும் சொல்லவில்லை. அந்த மக்களுக்கு தண்ணி கிடைச்சிருந்தா அந்த மக்கள் தாங்களே விவசாயங்களை செய்து தங்களுடைய வாழ்வை நிலையை மேம்படுத்தலாம் இல்லையா. இப்ப எத்தனை நாளைக்கு நீங்கள் இலங்கையில் தங்கி இருக்கிறீங்க? நான் 20ஆம் தேதி வரைக்கும் நிற்பேன்.
இப்ப நான் எனக்கு ஒரு 3 நாள் எனக்கு ஒரு ஹாலிடே வேணும்ன்றதுக்காண்டி நான் என்னுடைய மனைவியோட வந்தபடினால இப்ப 3 நாள் நான் இந்த மிரிசியில நிக்கிறேன். இதுக்கு பிறகு நான் திருப்பி மட்டக்களப்பு போகின்றேன். அங்க போய் அந்த வாகரில் இருக்கிற அந்த நீர் திட்டத்தை வந்து மக்களோட கையளித்துட்டு அதுக்கு பிறகு பேருந்து நான் பதுளை கிளிநொச்சி போயிருக்கேன். கிளிநொச்சி போயிட்டு திருப்பி பேருந்து பதுளை போறேன். கிளிநொச்சியில ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினால் அதுல கலந்து கொண்டு உங்களை உரையாடல் ஒன்று நடத்தக்கூடியதா இருக்கும். நான் என்னுடைய ஷெட்யூல்ட நான் அனுப்புறேன். நான் 12-13 இதெல்லாம் நான் அங்க அனுப்பேன். அதுல நீங்க பாருங்க, அதுக்குள்ள இது இருக்குமா இருந்தா நான் அங்க வந்து சந்திக்க தயாரா இருக்கு. அதெல்லாம் நான் அங்க அனுப்பேன் கிளிநொச்சியில. நான் உங்களுக்கு என்னுடைய ஷெட்யூல்ட அனுப்பி விடுறேன். நீங்க அதுக்குள்ள சந்திக்கக்கூடிய அதுக்குள்ளே சந்திப்புல நான் கலந்து கொள்ளக்கூடிய அது பிரச்சனை இல்லையா? இந்த சுவிஸ் 70 முகங்கள் 70 ஆண்டுகள் இந்த நிகழ்வோட நீங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலையும் பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள். அதாவது என்னுடைய நேரடி உதவி தண்ணீர் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்புல வந்து இருக்கிறார்கள் 90% மேலாக சுவிஸ் மக்கள் தான் இருக்கிறார்கள் அங்கத்தவர்களாக. மிக குறைஞ்ச தமிழர்கள் தான் இருக்கிறார்கள். சோ நாங்கள் பல ப்ரொஜெக்டுகளை நடைமுறைப்படுத்தி இருக்கோம். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு விடுதலை புலிகளுடைய அங்கவீன மக்களவர்கள் இல்லாட்டி அவர்கள் மிக கஷ்டமான நிலைமையில இருந்த விடுதலை புலிகள் அங்கத்தவர்களுக்கு எல்லாம் நாங்கள் தண்ணி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அங்க வந்து நாங்க அரசியல் எதுவுமே செய்யவில்லை. அரசியல் எங்களுக்கு அந்த நோக்கமும் கிடையாது. நோக்கம் முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதே. இப்ப இன்றைக்கு இந்த வாகாரில செய்யற ப்ரொஜெக்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு சுவிஸ் நிறுவனம் வந்து 2009 கிளிநொச்சியிலையும் பவனியாலையும் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு ஆன ட்ரீட்மெண்ட்டை கொடுத்த ஒரு நிறுவனம் தான் எங்களுக்கு அந்த காசு தந்தது. அவர்களை வந்து திருப்பி நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரதுக்கான முழு வேலைகளையும் செய்த ஒரு அமைப்பு தான் எங்களுக்கு அந்த காசு தந்தது. அந்த காசுல நாங்கள் போய் இதை செய்கிறோம். இதுகள் எல்லாம் இங்க இருக்கிற எம்பிகளுக்கோ இங்க இருக்கிற இவர்களுக்கோ இது தெரியுதா இல்லாட்டி இதுல கணக்கெடுக்கிறார்களா கணக்கெடுக்கலையா எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய மக்கள் தான் முக்கியம். ஏன்னா நாங்கள் அங்க பிறந்தவர்கள் என்ற ரீதியில எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. ஆனா அதை விட நாங்கள் பெருமைப்பட வேணும். 90% சுவிஸ் மக்கள் இதுக்கான காசை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 90% எங்களுடைய நிறுவனத்துக்கு. அவர்களுக்கு எந்த விதமான பின்னோக்கமும் கிடையாது. அவர்கள் இலங்கைக்கு அடிக்கடி வந்து போறவர்கள் கிடையாது. எந்தவித அரசியல் பின்னணியும் கிடையாது. தனிய மனிதாயமான அடிப்படையில மற்றும் நாங்கள் சொல்ற செய்திகளை வைத்துத்தான் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க நடந்த இந்த 70 ஆண்டுகள் 70 முகங்கள் என்ற இந்த கண்காட்சி மற்றும் இந்த நட்புறவு பற்றின ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க தந்திருக்கிறீர்கள். நினைக்கிறேன் எதிர்காலத்துல அரசியல் தலைமைகள் தங்களுடைய பிரதேச மக்களை முன்னேற்றத்துக்கு உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் நினைக்கிறேன். மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை நாங்கள் இந்த உரையாடலை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். எங்களோடு இந்த நெருக்கடியான கட்டத்திலே எங்களோடு இணைந்து இந்த தகவல்களை பரிமாறுவதற்கு மிக்க நன்றி ஜெவான். இந்த செய்தி டயஸ்போராக்கும் போய் சேர வேணும். இந்த செய்தி எங்களுடைய மக்களுக்கும் போய் சேர வேணும். இவர்கள் படிவாக இனம் கண்டுகொள்ளோடும் யார் எங்களுடைய மக்களோட நிற்கிறார்கள் எவர் மக்களோட இல்லை என்றதை புரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்கான மிக முக்கியமானது. அதற்காக டயஸ்போராவில் உள்ளவர்களோடு தொடர்புகளை வலுப்படுத்துறது ஆரோக்கியமானதாக அமையும். உயிர் வாழ்வதால் மட்டும்தான் அடுத்த உரிமைகளை பற்றி பேச முடியும். முதல் உயிர் வாழ வேணும். தண்ணி குடித்து சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. உயிரியே நாங்கள் இழந்துட்டோம் என்று சொன்னா இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி பயன்படுத்த முடியாது. எப்பவுமே நாங்கள் உரையாடலை வளர்த்துக் கொள்றது மிக மிக முக்கியமானது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களுடைய அபிவிருத்திக்காக என்றாலும் என்று சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் இந்த நிகழ்வை. நன்றி ஜெயபாலன், இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம்.